வணக்கம் நெஞ்சங்களே, வணக்கம். இன்றைக்கு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு 20ஆம் தேதி திங்கட்கிழமை. நாளைக்கு தீபாவளி விழா நடைபெற போகிறது. தீபாவளி கொண்டாட்டம் எங்களுடைய தமிழர் பாரம்பரியத்தில் ஒரு முக்கிய விழாவாக நாளை கொண்டாட இருக்கிறார்கள். நாளை நின்று மறுநாள் எங்களுடைய கௌரி விரதம் என்று சொல்லப்படுகிற விரதம் நோன்பு குடிப்பவர்கள் எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய காப்புகளை கட்டுவதற்காக எல்லோருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கொண்டு, இந்த தீபாவளிக்கு தயவு செய்து டவுனுக்கு போவியல். நெரிசல்கள் அதிகமாக இருக்கிறது. யாழ்ப்பாண டவுன் பார்க்க முடியாத நெரிசலை சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த நெரிசல்களில் கவனமாக செயல்படுங்கள் என்றுதான் நான் இப்போ சொல்ல வந்தேன். என்னென்னு சொன்னால், அங்கு ஐயோ மண் போட்டால் விழாது போல கிடக்குது. ஒவ்வொரு பக்கமும் அவ்வளவு நெரிசலாக இருக்குது. தயவு செய்து சாரதிகள் உங்களுடைய வாகனங்களை செலுத்துகின்ற போது மிகவும் அவதானமாக செலுத்துங்கள். வேகத்தை குறைத்து செலுத்துங்கள். நகரத்துக்குள் போய் நின்று முறுக்கி ஒன்று போகாதீர்கள். ஆகையினால் அங்கே சின்ன பிள்ளைகள், வயது போனவர்கள் என்று ஒவ்வொரு தரத்தினரும் அங்கே தங்களுக்குரிய அந்த உடுப்புகளை வாங்குறதுக்கு தான் இருக்கணும். அதே உடுப்புகள் வாங்குற பிராகிரியை சென்று கொண்டு இருப்பினும் இதுவரையெல்லாம் கவனிக்கவே வேண்டாம். ஆனால் கோன் அடிக்கிறது கூட கேளாது. என்னன்னா புது உடுப்பு, அந்த சின்ன பிள்ளைகள் இங்கே எந்த உடுப்பு எனக்கு வாங்கி தரப்போயிடும் ஒரு சிந்தனையெல்லாம் தான் போய் கொண்டு இருப்பினோம். ஆகையினால தயவு செய்து சாரதிகள் கவனமாக போங்கோ, மெதுவாக போங்கோ என்றுதான் நான் சொல்கிறேன். என்றால் அவ்வளவு சனமாக இருக்குது. மற்றது மழையும் பெய்யுது. பொழுது சாயக்கு முதல் உங்களுடைய நடவடிக்கைகளை உங்கள்கிட்ட உடுப்போல வாங்குறது செய்து முடிச்சு கொண்டு போங்க. நேரத்துக்கே போங்க. நேரத்துக்கு பின்னேறம் போனால் தான் மலிவாக வாங்கலாம்னு இருக்காமல் நேரத்துக்கே போய் உங்களுடைய அலுவலர்கள் எல்லாம் முடிச்சுட்டு மாலை மழை பெய்தால் கரைச்சல் பட்டு நனைஞ்சு தோஞ்சு பஸ்களுக்குள்ளா ஒற்று நெற்றிசல் அமர்த்தி நசிக்கிறார்கள். ஆகனால வெகு விரைவாக உங்கள்ட உடுப்பு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வெள்ள பாதுகாப்பாக வீட்டை போய் சேருங்க. உங்களோட பாதுகாப்பு தான் முக்கியம். நன்றி.